அதில் வந்து சண்முகங்கிற ஒரு கைதி, அதுவும் நான் வேலைக்கு சேர்ந்த இப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அன்னைக்கு ஜெயிலில் கடலை உருண்டைகள் கொடுப்பாங்க. அவர் என்ன செய்வார்னா, மற்ற சிறைவாசிகளோட குழந்தைகள்லாம் பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இதை கொடுத்து விடுவார். ஏன்னா இவருக்கு உறவினர்கள் யாருமே இல்லை, ஒருத்தரும் நேர்காணலுக்கு யாருமே வர மாட்டாங்க, யாரும் இவரை வந்து பார்த்ததில்லை. என் வாழ்க்கை அதோடு முடியுதுன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், இங்கே வந்து நான் மண் குடிசைக்காக இருந்து இங்கே எனக்கு காங்கிரீட் வீடு, ஃபேன் வசதி, பல்லு செட்டு போயிடுச்சுன்னா இந்த பல்லு மாதிரி கவர்மெண்ட் செலவுலேயே என்னை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. எனக்கு இந்த பேர குழந்தைகள் மாதிரி இந்த கடலை உருண்டைகள்லாம் கொடுத்ததில்ல அவ்வளோ சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. நான் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் அவனை குத்துனேன். ஆனால் ரொம்ப நாளாக பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். சரின்னு சொல்லி ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிடும்போதே என் மனைவிக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதோட நான் பிரியாணி சாப்பிடாமல் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். அப்படி ரிமாண்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வரும்போது தான் அவரை வந்து கோர்ட்டுக்கு ஆஜரப்படுத்தி விசாரணை கைதியாக இருந்து அதுக்கப்புறம் தண்டனை ஆகி ஜெயிலில் இருந்தது வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போனது கிடையாது. வெளி உலகமே தெரியாத அளவாக இருந்திருக்காரு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் எழக்கூடிய உணர்ச்சியில் கொலை பண்ண இருக்காங்க இல்லையா, அப்படி ஆளுங்க தான் சிறைக்குள்ளே தண்டனை கைதிகளாக நிறைய இருக்கிறாங்க. திட்டமிட்டு செஞ்ச கொலைகளும் ஆதாயத்துக்காக செஞ்ச கொலைகளும்னு பார்த்தோன்னா மிக குறைந்த எண்ணிக்கை தான். அநீதிக்கு எதிரான ஒரு ஆவேசம், அதில் நடந்த ஒரு கொலை, அது எப்படி நம்ம வந்து ஒரு குற்றமாக நம்ம நீ சட்டப்படி குற்றமாக இருக்கலாம். ஆனால் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புகாரி. தொடர்ச்சியாக நம்ம ஜெயில் ஸ்டோரிஸ் பார்த்துட்ருக்கோம். புகாரி நியூஸோட மற்ற வீடியோக்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டும்தான் இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதல் நமக்கு கொடுக்கும். ஸோ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வணக்கம் சார். ஆக்சுவலாக உங்களோட 2வது பாகத்தில் வந்து மணல் குடிசை மாளிகை அமாரிஷனை பற்றி ஒரு கதையில் இருப்பீங்க. ஊரை விட்டு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் அது ரொம்பவே எமோஷனலாகவும் இருந்துச்சு அந்த கதை. அது கதையாக சொல்ல முடியாது, வாழ்க்கை அது. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவங்களை எப்படி உங்களுக்கு எப்படி உள்வாங்க, இது என்ன சூழல் நடந்துச்சு? அது தாஜ்மஹாலாய் ஒரு மண் குடிசைங்கிற தலைப்பில் தான் அதை எழுதியிருந்தேன். அதில் வந்து சண்முகங்கிற ஒரு கைதி, அதுவும் நான் வேலைக்கு சேர்ந்த இப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுன்னா அதுக்கு ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கணும். ஏன்னா அவர் 16 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் அவரை சந்திக்கிறேன். அவர் தோற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒல்லியாக வளர்த்தியாக இருப்பாப்புல, டொக்கு விழுந்த கன்னம், குழி விழுந்த கன்னம், அதில் மீசை நல்லா பெரிய மீசை, நரைச்ச மீசை இருக்கும். வெளியில் அவர் ஆஸ்பத்திரிக்கு வெளியில் அடிக்கடி போகும்போது தான் அவரை சிவில் ட்ரெஸ்ஸில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் பார்த்துருக்கேன். நல்லா இவ்வளோ வரைக்கும் மடித்து விட்ட சட்டை, வேஷ்டி கொடுத்து நல்ல கம்பீரமான தோற்றம், தொப்பை கிப்பை இருக்க நல்லா ரொம்ப கம்பீரமாக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய தான் சண்முகம். மற்ற நாள்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கைதிகளுக்குரிய கான்விக்ட் கைதிகளுக்குரிய வெள்ளை ட்ரௌசரும் வெள்ளை சட்டையும் போட்டு இருப்பார். அதில் வந்து மதுரையிலேருந்து 8ஆம் பிளாக்கில் முதியோர் பிளாக்குன்னு சொல்லி ஒரு பிளாக் ஒன்று இருக்குது, அந்த பிளாக்கில் தான் அவர் இருப்பார். அவர் இருந்த இடத்துல அந்த கண்ணாடி, அந்த ஜன்னல், அந்த ஜன்னலுக்கு கீழே உள்ள பகுதியை எப்பவும் நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பார். அவரோட உடைமைகள் எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருப்பார். அந்த இடத்த ஒரு போர்வை விரித்து படுக்கிறதுக்கான ஏற்பாடு இதெல்லாமே பண்ணியிருப்பார். இவர் என்ன செய்வார்னா, அன்னைக்கு ஜெயிலில் கடலை உருண்டைகள் கொடுப்பாங்க. ஒரு கடலை உருண்டை இன்றைக்கி விற்கிறதா இருந்தால் அநேகமாக 10 ரூபா இருக்கும் அந்த கடலை உருண்டை. அவ்வளோ பெரிய உருண்டை, கிரிக்கெட் பால் சைஸுக்கு இருக்கும். நல்லா சுட சுட அன்றாடம் தயாரிக்கக்கூடிய கடலை உருண்டை தான் விற்பாங்க. அன்றைக்கி 25 பைசாவுக்கு அது வெளியில் பிளாக்கில் விற்பாங்க. இதெல்லாம் இவர் வந்து சேகரித்து வச்சுருப்பார். சில பேர் சாப்பிடாம இருக்கிறவங்ககிட்ட அல்லது பீடி ஏதாவது கொடுத்து இந்த கடலை உருண்டைகள்லாம் சேர்த்து வச்சுருப்பார். அவர் என்ன செய்வார்னா, மற்ற சிறைவாசிகளோட குழந்தைகள்லாம் பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இதை கொடுத்து விடுவார்.
எப்போ அவன் மயங்களுக்கு அவன் பேரங்களுக்கு இது கொடுத்து விடப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார். அதையும் வெளியில் அதிகாரிக்க விட மாட்டாங்க. அதை ஏதாவது ஒன்று சொல்லி தாஜா பண்ணி ஐயா மிச்சமானது தானே ஐயா பிள்ளைய சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்து விடுவாங்க. அதை அவங்க கூப்பிடுவாங்க. அதில் அப்படி கொடுத்தோன்னா ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இவர் இந்த கடலை உருண்டைகள் அனுப்புனதும் கடலை பருப்புகள் வறுத்த கடலை பருப்புகளையும் ஒரு பையில் போட்டு நிறைய கொடுத்து விட்டோன்னா அந்த ஹாஸ்டல் பிள்ளைகள்லாம் அதை விரும்பி நல்லா சாப்பிட்ருக்காங்க. இவருக்கு யாரும் ஆட்கள் இல்லை, இவருக்கு என்ன உறவினர்கள் யாரும் இல்லைங்கிறதுனால இவர் அப்படி கொடுத்துருவேன். அப்போ அவருக்கு அங்கேருந்து கடிதங்கள் வரும். அப்போ இந்த கடலை உருண்டை கொடுத்த அந்த சண்முகம் தாத்தாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கடிதம் எழுதும். இவங்க அவர்கிட்ட அந்த கடிதங்களை வாசித்து காமிப்பாப்பில், எப்பா என் பேரன் என் பிள்ளைகள்லாம் உன்னை கேட்டு எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு. இவருக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இவருக்கு உறவினர்கள்னு யாருமே இல்லை. ஒருத்தரும் நேர்காணலுக்கு யாருமே வர மாட்டாங்க, யாரும் இவரை வந்து பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் இவருக்கு இந்த பிள்ளைகள்லாம் வரும்போது அடுத்த தடவை வரும்போது சண்முகம் தாத்தாவை கூப்பிட்டுருவாங்கப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைகள் தான். இவங்களும் அந்த சண்முகம் தாத்தாவுக்கு சேர்த்து மனு போடுவாங்க. அப்போ அந்த மனுவில் இவர் அப்படி மனு பார்க்க போனதான் மனு ரூமுக்குள்ளே முத இவர் போயிருக்கிறார். ஏன்னா யாருமே வந்ததில்லை. அந்த மனு ரூமுக்கு அவர் 10-15 வருஷம் கழித்து போகிறது வந்து வேறு பிள்ளைகளோ சக சிறைவாசிகளோட குழந்தைகளோ அல்லது பேர குழந்தைகளோ யாரும் போட்ட மனுவுக்காக தான் இவர் அந்த நேர்காணல் அறைக்கு முத போயிருக்கு. அப்படி அவங்க அந்த பாச பிணைப்பில் பாச அரவணைப்பில் இவர் அதில் ஒரு பரவசமாக இருக்கிறார். அந்தமாரி இருந்திருக்க அப்படியெல்லாம் கொடுத்துரு. ஒரு தடவை நானுங்களும் எஸ்கார்டு போகும்போது ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ நல்லா எல்லார்கிட்டையும் இது பண்ணீங்க, உங்களுக்கு ஏன் உறவினர்கள்லாம் இல்லையா, என்ன அவங்க வழக்குன்னு சொல்லும்போது அவரோட வழக்கு சம்மந்தமாக சொல்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து எங்கள் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் சார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. எந்த பகுதின்னு சொன்னால் அவர் வட மாவட்டங்களை சொல்கிறார். நானும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அப்படி வந்து நாங்கள் 2 பேரும் விரும்பி இருந்தோம். அன்னைக்கு ஊரில் இருந்தவங்க எல்லாத்தையும் எங்கள் காதலெல்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி 70-80களில். ஆமாம், இது 70 பின்னால். அப்போ வந்து யாரும் ஏற்றுக்கிட்ட மாரில கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இங்கே இருந்தால் கொன்று போடுவாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு அதை உணர்ந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்க 2 பேரையுமே கொன்னுடுவாங்க, நம்ம இங்கே ஊரை விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட தூண்டுதலில் தான் நாங்கள் வந்தது. எந்த ஊருக்கு வரணும் எங்களுக்கு முன்ன பண்ண வெளியூர் தெரியாது. நானும் கிராமப்புறங்களில் இருந்தேன். சரின்னு வந்து அப்படி பழனி வந்து சேர்ந்தோம். பழனி முருகன் கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே இங்கேயே தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கேட்கும்போது வேலை இருந்தால் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஹோட்டல் முதலாளி சரின்னு சொல்லி எங்களுக்கு வேலை கொடுத்தாரு. இந்த இடத்துல நீ ஒரு குடிசை போட்டுக்கணும், கொஞ்சம் அட்வான்ஸ் காசும் கொடுத்து குடிசை போட்டுக்கிட்ட சொல்லி ஒரு புறம்போக்கு இடத்த கையை காட்டி விட்டார். அங்கே நாங்கள் குடிசை போட்டு இருந்தோம். நான் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது என் மனைவி வந்து அந்த குடிசையிலேருந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பூ தட்டு அந்த கோயிலுக்குள்ள பூஜை பொருட்கள் இதுகள் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதில் ஓரளவு பணமும் மனைவிக்கு கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சு நாளடைவில் நான் சம்பாதிக்கிறதை காட்டிலும் கூடுதலாகவே காசு எல்லாம் வந்துருச்சு. நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் மேலே முதலாளிக்கு நல்ல அபிப்பிராயம். அதுமாரி பக்கத்தில் குடிசைகள் எல்லாமே நிறைய வந்துருச்சு. ஒன்று ரெண்டாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் 1-2 கடைகளும் வீடுகளுமா நிறைய வந்துருச்சு. இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த முதலாளியும் வந்து என்ன செஞ்சிட்டாரு, கொஞ்ச நாளில் ஹோட்டல் கைமாறி போயிடுச்சு. நானும் அதுலேயும் வேலை பார்த்தேன். பிறகு இருந்துட்டு அந்த வேலையும் பிடிக்காமல் மனைவி கூட இருந்து அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வீட்டில் படுத்திருக்கும் போது மனைவிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அதில் மனைவி இறந்து போயிட்டாப்புல. இறந்து போனதுக்கப்புறம் நான் ரொம்ப கவலையில் அந்த வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தேன். கடையை திறக்காமல் வீட்டை திறக்காமல் அப்படி பக்கத்து வீட்டில் ஆளுகள் எல்லாமே சத்தம் போட்டு இப்படியே எவ்வளோ நாளைக்கே இருப்பேன் பொழப்ப பாரு அப்படி இப்படின்னு சத்தம் அதுக்கப்புறம் தான் மெதுவாக வந்து வியாபாரத்தை ஆரம்பித்தேன். என் மனைவி படத்தை எப்போவுமே நான் கும்பிட்டுட்டு தான் நான் வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். அவ்வளவுதான் இருந்தேன். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டீ கடை ஒன்று இருந்தது. அந்த டீ கடையில் சாப்பிட இப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். இதே சமயத்தில் அந்த ஊரில் புதுசாக ஒருத்தன் முருகானந்தன்னு ஒரு ரவுடி ஒருத்தன் தலை தூக்கி வளர்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு புல்லட்டே ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அந்த புல்லட்டில் தான் அவன் வருவான். கழுத்து நிறைய நல்லா செயின் எல்லாம் போட்டிருப்பான். அவன் வந்து ஒரு நாள் வந்து பெருசு உனக்கு எந்த ஊர்,
எந்த ஊருக்காரங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது, நீ எந்த ஊரில் வந்து இங்கே வந்து இருக்கிறியா, இடத்த குடிசையை காலி பண்ணணும்னு சொல்லி என்னை மிரட்டுனா. நான் வந்துட்டு என்னப்பா நான் யாருக்கும் தொல்லை கொடுக்காம நான் பாட்டில் இருக்கிறேன், ஏன்னு அப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ கெஞ்சினேன். ஆனால் அது கேட்காம ஒழுங்கு மரியாதை போயிடலன்னா குடிசையோட கொளுத்திடுவேன், உனக்கு ஒரு வாரம் தான் டைம், இல்லைன்னா கொளுத்தி விடுவேன் பண்ணு. இவன் இந்த மாதிரி நிறைய குடும்பங்களை காலி பண்ணி இடங்களை அபகரிச்சிருக்காங்கிறது நானும் பார்த்துருக்கேன். இப்போ அவன் என்கிட்டையும் வந்து சொல்கிறான், என்ன செய்கிறதுன்னு பார்த்துட்டு, நீ அனாதை பேர் தானே, உனக்கு யாரா இருக்கா இங்கே, எந்த ஊருன்னு இல்லைன்னா சொல்லு அப்படின்னு சொல்லியெல்லாம் மிரட்டுறான். அவன் ஊருக்காரங்களை நான் சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்திருக்கேன். ஒரு நாள் என்னென்னா டீ கடைக்காரர் வந்துட்டு, எப்போ அவன் இப்படி மிரட்டிட்டு போயிருக்கானே, அவன் நீ ஒரு வாரத்தில் நீ காலி பண்ணலன்னு அவன் இது பண்ணிடுவான், பேசாமல் ஏதாவது அவன் கொடுக்குற காசையாவது வாங்கிட்டு ஏதாவது ஊருக்கு போய் சேரப்பார் அப்படின்னு சொன்னாப்புல. நான் அதுக்கு போகணுன்னு சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவலையில் இருக்க. அந்த ஒரு வாரம் நெருங்கிருச்சு. அப்போ அன்றைக்கி சரி வந்து வருவான் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், மனைவி வச்சுருக்க ட்ரங்கு பெட்டியை தொலாவி பார்த்தேன். அதில் ஒரு 300 ரூபா பணம் இருந்துச்சு. அதை எடுத்து என் வேஷ்டியில் சொருகிக்கிட்டு நான் அந்த காசை எடுத்துகிட்டு அப்படியே கடத்தெரு பக்கம் போனேன். கடத்தெரு பக்கம் போய் ரொம்ப நாளாக பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். என்ன சரின்னு சொல்லி ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிடும்போதே என் மனைவிக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதோட நான் பிரியாணி சாப்பிடாமல் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு அப்படியே வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு கத்திகள் விற்கிற கடையில் போய் கத்திகள் பார்த்தேன். அதில் ஒரு நல்ல பெரிய கத்தி ஒன்று, நல்லா வெயிட்டாகவும் நல்லா கூர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கத்தி ஒன்று வாங்கி அதை இடுப்பில் சொருகிக்கிட்டு திருப்பி குடிசை பக்கம் வந்தேன். குடிசை பக்கம் வந்து என் மனைவி ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு கத்தியும் அதில் வச்சு கும்பிட்டு இடுப்பில் கத்தியை வச்சுட்டு அந்த டீ கடையில் உள்ள பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் புல்லட் சத்தம் கேட்குது. புல்லட் சத்தம் கேட்கணுன்னா கடைக்காரர் சொல்கிறானே அவன் வந்துட்டான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற புல்லட்டு பின்னாடி வந்து நிற்கிது. இவர் கண்டுக்கிடாமல் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கிறார். வந்த உடனே புல்லட்டை வந்து நிப்பாட்டினா முதுகில் ஒரு மிதித்து தள்ளிடுறாப்புல. அவர் குப்பரடிக்கு போய் விழுகிறாரு. யார்? சண்முகம். விழுந்த உடனே வெந்திரிச்சோன்னே ஒரு வாரம் இன்னும் உட்காந்துருக்குற அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்ச உடனே கத்தி எடுத்து போட்டாப்புல. போட்ட உடனே அவன் அப்படியே குத்து வாங்கிட்டு அப்படியே அங்கனைக்குள்ளேயே செத்துக்கிடுவேன். அப்படியே கீழே விழுந்து கிடக்கும்போது கண்ணு ரெண்டும் குடிசையை பார்த்து தான் இருந்துச்சான். இவர் வந்து திருப்பி வந்து அவர் பாட்டில் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டார். போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் அவர் எங்கேயுமே போகலை, அப்படியே இருந்து. அதுக்கப்புறம் அவரை ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. அப்படி ரிமாண்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வரும்போது தான் அவர் வந்து பழனியை விட்டு வெளியில் வர்றாரு. அது வரைக்கும் பழனியை விட்டு வெளியில் வரலை. கோர்ட்டுக்கு ஆஜரப்படுத்தி விசாரணை கைதியாக இருந்து அதுக்கப்புறம் தண்டனை ஆகி ஜெயிலில் இருந்த வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போனது கிடையாது. வெளி உலகமே தெரியாத அளவாக இருந்திருக்காரு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு சொன்னேன், சரி நீங்கள் யாருமே இல்லைல்ல, இடத்த கூட விட்டுட்டு போயிருக்கலாம்ல, இப்போ 14 வருஷம் மிச்சமாக இருந்திருக்கோம்னு. என்னங்க அது 14 வருஷம்? அவர் சொன்ன வார்த்தை, நான் தனி மனுஷன்தான், எனக்கு எதுவும் சொத்துக்கள்லாம் வேண்டியதும் இல்லை தான். ஆனால் அவன் ஊரை அடித்து ஒவ்வொரு வீட்டாக காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் வந்து சரி இவனை காலி பண்ணலாம், இவன் நிறைய பேர் சொத்தை அபகரிச்சிடுவான், இவனை போட்டால் தான் என்ன அப்படின்னு நான் முடிவு பண்ணி அவனை ஆளை காலி பண்ணிட்டேன். என் வாழ்க்கை அதோட முடியுதுன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், இங்கே வந்து நான் மண் குடிசைக்காக இருந்து இங்கே எனக்கு காங்கிரீட் வீடு, ஃபேன் வசதி, பல்லு செட்டு போயிடுச்சுன்னா இந்த பல்லு கவர்மெண்ட் செலவுலேயே என்னை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. எனக்கு இந்த பேர குழந்தைகள் மாதிரி இந்த கடலை உருண்டைகள்லாம் கொடுத்ததில்ல, அவ்வளோ சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. நான் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் அவனை குத்துனேன். ஆனால் அவனால் இப்போ ஊரில் யாருமே வந்து எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, இல்லைன்னு நிறைய பேர் சொத்தை அவன் பிடுங்கியிருப்பான். எனக்கு ஒன்றும் பிறகு வாழ்க்கை ஒன்றும் இதோட முடியலை, நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறாப்புல. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருந்துச்சு, இப்படி ஒரு வாழ்க்கை. அது ஆக்சுவலாக மனுஷன் இயங்குறது அதுதானே, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முடிஞ்ச 3 இடத்துல ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது சண்முகத்தோட கதைகள். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் குறிப்பிட்ட நிறைய மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு நிறைஞ்ச ஒரு அநியாயத்துக்காக எழுத்து கேள்வி வைக்கும்பொழுது ஒரு குற்றப்பின்னணிக்கு மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த மூமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நான் எனக்கான நியாயத்துக்காக நான் அதை செய்கிறேன், இந்த தப்பை செய்கிறேன்றதை உணரும்பொழுது நீங்கள் அதை தவறாக பார்க்குறீங்களா, இல்லை குற்றமாக பார்க்குறீங்களா, இல்லை அவனுக்கான நியாயமாக பார்க்குறீங்களா நீங்கள் அதை?
இல்லை இதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் எழக்கூடிய உணர்ச்சிகளில் கொலை பண்ண இருக்காங்க இல்லையா, அப்படி ஆளுங்க தான் சிறைக்குள்ளே தண்டனை கைதிகளாக நிறைய இருக்கிறாங்க. திட்டமிட்டு செஞ்ச கொலைகளும் ஆதாயத்துக்காக செஞ்ச கொலைகளும்னு பார்த்தோன்னா மிக குறைந்த எண்ணிக்கை தான். இப்படி எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு விபத்து மாதிரி கொலைகள்லாம் நிறைய இதாகிடுது. அதனால் அவங்களுக்கு மேலே ஒரு விசேஷ அன்புன்னு சொல்லலாம். அவங்கள வந்து இப்படி இருக்க ஒரு கால சூழலில் இப்படி வந்துட்டாங்க, தெரியாதனமாக அப்படி வந்துட்டாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் அவங்க தப்பிக்கிறதுக்கு விடுதலை வாங்குறதுக்கு கூட முடிஞ்சிருக்கலாம். ஒரு அப்பாவித்தனமாக அவங்க வழக்கை ஒத்துக்கொண்டதுனால நிறைய தண்டனை அனுபவிச்சவங்கலாம் இருக்கிறாங்க. அந்தமாரி அது நியாயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அவன் ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு ஆவேசம், அதில் நடந்த ஒரு கொலை, அது எப்படி நம்ம ஒரு குற்றமாக நம்ம நீ சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், ஆனால் நியாயம் தர்மம் இருக்குல்ல, அவன் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இது பண்ணால் சட்டப்படி குற்றமாக இருக்கலாம். அப்படி தான் பார்க்க வேண்டிய. அப்படி சில அபூர்வமான கேஸுகள்லாம் சிலது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கால சூழலில் அன்னைக்கு இருந்த சூழலில் ஒருத்தன் கொலை செஞ்சுருக்கலாம், ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கலாம். பின்னாடி அவன் திருந்துறதுக்கான சூழல் இருக்கும். அப்போ அதோட அவன் இல்லை, அவனுக்கு இந்த சமூகம் என்ன விதிச்சு இருக்குது, அவனுக்கு இந்த சிறை சூழலும் அவனை அவனோட செஞ்ச குற்றத்தை மறுபரிசீலனை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குதா, அவன்கிட்ட என்ன மாற்றம் நடந்திருக்குது, நல்லபடியாக மாற்றங்கள் நடந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி சில இதுகள் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல உணர்வுகள், நல்ல சில குணாம்சங்கள் வெளிப்படும் போது அதை தான் நம்ம பதிவு செய்யணும். எல்லாமே நம்ம பதிவு செய்யலாம். உங்கள் புத்தகத்தை படிக்க தூண்டுறதுக்கான காரணமும் அதுதான். அதில் உள்ள நீங்கள் குறிப்பிட்ட மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டோ அல்லது ஒடுக்கப்பட்டோ அல்லது தமக்கான நியாயம் கிடைக்காத போது வெளிப்பட்ட ஒரு உணர்வாக தான் அந்த புத்தகம் முழுசாக நான் படிச்சு முடியல. இன்னொன்று, சமூகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி இருக்கணும் இல்லையா. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு ஆவேச குரல், அவன் தனி மனிதனாக இருந்தாலும் இந்த அக்கிரமத்தை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அப்படி செய்கிறாப்புல. அப்போ அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அவன் தனக்காக இந்த சமூகத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறான் அப்படிங்க. இன்னொன்று, தெரியாமையிலே சில விஷயங்கள் நடந்துருது, அது ஒரு பொதுத்தன்மையாக இருக்குது. அது அந்த சூழலில் கோபத்தில் நடந்தது, பின்னாடி அவர்கிட்ட சில பரிமாணங்கள் நடக்கும், ஒரு சிந்தனைகள் மறு சிந்தனைகள் உருவாகும். இது எல்லாம் நல்ல மனிதர்களாக வெளிப்பட்டதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் சந்திச்சிருக்கேன் ஏற்கனவே. லோகேந்திரன் சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்தில் டீ கடை வச்சிருக்காரு. தனக்கு நேர்ந்த ஒரு அநியாயத்துக்காக எதிர்த்து ஒரு சின்ன சண்டை நடக்குது, அதில் இறந்து போயிடுறாரு. நான் லோகேந்திரன் வீடியோ இந்த கமெண்ட்டில் கொடுக்குறேன், லோகேந்திரன் வீடியோ மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.